டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியிலே இணைப்பு விழா என்ற பெயரிலே அவமானத்தின் அடையாளமாக, துரோகத்தின் அடையாளமாக நடைபெற்ற இணைப்பு விழா பொதுக்கூட்டத்தில் அம்மாவின் பெயரை சொல்லி சம்பாதித்த பணத்தை எல்லாம் அம்மாவை அழிக்க நினைத்தவர்களை வாழ வைக்க நான் செலவழிப்பேன் என்று கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் இன்றைக்கு தன்னுடைய சுயநலத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிக் கொடுப்பதற்கு தயாராகிவிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கும், குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை அம்மா அவர்களோடு ஒப்பிட்டு பேசுவதற்கும் எந்த தார்மீக உரிமையும் தகுதியும் இல்லை என்பதையும், அவர் என்றைக்கு திமுகவினுடைய முத்திரை குத்தி கொண்டாரோ அன்றைக்கே தமிழகுலசாமி தன் வாழ்நாளெல்லாம் இந்த அன்னை தமிழகத்தை வாழ வைப்பதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சூழ்ச்சிகள், சூதுகள் அத்தனையும் முறியடித்து தன் உயிரையும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த அந்த தியாகத்தின் திருவுரத்தை இன்றைக்கு வாரிசு அரசியலுக்காக, குடும்ப அரசியலுக்காக, சர்வாதிகாரத்திற்காக இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிற ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பிடுவது என்பது வேதனையின் உச்சமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஸ்டாலின் அவர்கள் கவலையோடு விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்காகவும், கருணாநிதியினுடைய குடும்பத்திலே சிக்கியிருக்கிற இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களை மீட்பதற்காகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை 17/10/1972 துவங்கி தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவின் 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக வளர்த்தெடுத்து இன்றைக்கு பல்வேறு சத்திய சோதனைகளுக்கு மத்தியிலே, சூழ்ச்சிகளுக்கு மத்தியிலே, சூதுகளுக்கு மத்தியிலே, துரோகங்களுக்கு மத்தியிலே, எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை மீட்டெடுத்து பாதுகாத்து வருகிற வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றியும், தேர்தலுக்கு பிறகு பொதுச் செயலாளர்களை மாற்றி விடுவார்கள் என்று ஒரு அப்பட்டமான பச்சை பொய்யை 2 கோடி தொண்டர்களுடைய நம்பிக்கையும் 8 கோடி தமிழர்களுடைய எதிர்காலமாகவும், இன்றைக்கு ஜனநாயகத்தின் அடையாளமாகவும், உலக தமிழர்களுடைய ஒரே முகவரியாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய இன்றைக்கு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வெற்றி பாதையிலே தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதை பொறுத்து கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஆடு நினைகிறதே என்று ஓனாய் கவலைப்படுவதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுகிற வகையில ஒரு நகைச்சுவை நாடகத்தை நேற்று திருமங்கலம் தொகுதியிலே அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இது மனிதரால் துவங்கப்பட்ட இயக்கம் அல்ல. இது மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் துவங்கி நாம் தமிழகுலசாமி அம்மாவர்களால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு ஒரு எளியவர், சாமானியர், பண்பாளர், 50 ஆண்டு கால உழைப்புக்கு சொந்தக்காரர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஜனநாயகத்தின் அடையாளம் அவர்களுடைய தலைமையிலே வழிநடத்துவதை பொறுத்து கொள்ள முடியாது. இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதை நோக்கி சென்று கொண்டு இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது. தோல்வி பயத்தால் 22 கட்சிகளை சேர்த்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காலாவதியானவர்களை எல்லாம் நான் கரையேற்றுகிறேன் என்று வாக்குறுதி அளித்து இன்றைக்கு பதவி கொடுத்து இன்றைக்கு திமுகவில் இருப்பவர்கள் எல்லாம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமைச்சர்களாக இருப்பவர்களாம் கருணாநிதி இடத்திலே பயிற்சி பெற்றவர்களா, ஸ்டாலின் இடத்திலே பயிற்சி பெற்றவர்களா, பேரறிஞர் அண்ணா இடத்திலே பயிற்சி பெற்றவர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களிடத்திலே பயிற்சி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை, தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு அபகரித்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் நாங்கள் கரையேற்றுகிறோம் வாருங்கள் என்று ஆசீர்வாதத்தை காட்டி, ஆகவே திமுக பலவீனம் அடைந்து விட்டது. திமுகவினுடைய தொண்டர்கள் மீது நம்பிக்கை இழந்த ஸ்டாலின், திமுகவின் தொண்டர்கள் மீது அவநம்பிக்கை கொண்டிருக்கிற ஸ்டாலின் இன்றைக்கு அம்மாவினுடைய பயிற்சி பெற்ற மாணவர்களை, அம்மாவிடத்திலே புரட்சித் தலைவரிடத்திலே பயிற்சி பெற்ற மாணவர்களை இன்றைக்கு காலாவதியான அந்த தொண்டர்களை எல்லாம், தலைவர்களை எல்லாம் நான் கரையேற்றுகிறேன் என்ற ஆசீர்வாதத்தை காட்டி அமைச்சர் பதவி வழங்கி
இங்கிருந்து அங்கே சென்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அமைச்சர்களாக அவர்கள் பதவியை வகிப்பதற்கு காரணம் திமுகவினுடைய உண்மை தொண்டர்களுக்கு இனி திமுகவிலே வாழ்வு இல்லை, அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை சூட்சமாக சொல்லுகின்ற வகையிலே தான் நேற்றைய கூட்டமும் அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எத்தனை துரோகங்களை செய்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி கொடுத்து போனாலும் இதைவிட பல துரோகங்களையும் சோதனைகளையும் தாண்டித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 54 ஆண்டுகள் சாதனை படைத்து வருகிறது என்பதை இரண்டாவது தலைமுறையாக ஒரு கிளை செயலாளருடைய பிள்ளையாக ஒரு சாமானிய தொண்டனாக எங்களை போன்ற உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற வரை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையில மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும், ஜனநாயக ஆட்சி அமைக்கும், இந்த சர்வாதிகாரத்தை வேறறுக்கும், குடும்ப ஆட்சியை ஒழித்து கட்டும், மக்கள் விரோத ஸ்டாலின் அரசுக்கு முடிவுரை எழுதும். அதற்கு தகுதி வாய்ந்த ஒரே தலைவர், மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கிற தொண்டர்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியரை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டால் அது நீங்கள் தான் தோற்று போவீர்கள். ஆகவே உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, கருணை வடிவம், தாயுள்ளம், தெய்வ உள்ளம் கொண்டிருக்கிற 8 கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார். அப்போது இந்த துரோகங்களுக்கெல்லாம் இந்த மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, அம்மாவின் திருநாமத்தை சொல்லி சம்பாதித்த பணத்தை எல்லாம் அம்மாவை அழிக்க நினைத்தவர்களுக்கு நீங்கள் செலவழிக்க துணிந்திருக்கிறீர்கள். இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. உங்கள் தலைமுறையாக இந்த பாவத்தை போக்குவதற்கு நீங்கள் எத்தனை கங்கையிலே போய் குடித்தாலும் காவிரியிலே குடித்தாலும் இந்த பாவத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இதற்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். ஆகவே அம்மாவை அழிக்க நினைத்தவர்களுக்கு அம்மாவின் பெயரை சொல்லி சம்பாதித்த பணத்தை செலவழிப்பதற்கு துணிந்துவிட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, உங்களுக்கு காலம் பாடம் சொல்லுகிற போது, மக்கள் பாடம் புகட்டுகிற போது அப்போது தெரியும் எது தர்மம், எது நியாயம், எது சத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லி, துரோகம் ஒரு நாளும் வென்றதில்லை, துரோகம் ஒரு நாளும் வென்றதில்லை, துரோகம் ஒரு நாளும் வென்றதில்லை. துரோகத்தை தன் முகமடியாக கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, விசுவாசம் என்று பேசி ஒரு வேஷம் போட்டிருக்கிறதை இந்த தாய் தமிழ்நாடு மன்னிக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள். ஏன் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கூட உங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய இரத்தத்தை உரிந்து அம்மாவுடைய இந்த உழைப்பை சுரண்டி உச்சபட்ச பதவியாக முதலமைச்சர் பதவியை அனுமதித்து விட்டு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கிற ஓ பன்னீர்செல்வம் போன்ற துரோகிகளால் இந்த இயக்கம் காட்டி கொடுப்பதற்கு துணிந்துவிட்ட துரோகிகளுக்கும் எட்டப்பர்களுக்கும் பாடம் புகட்ட 2026 சட்டமன்ற தேர்தல் காலம் பதில் சொல்லும். மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இன்றைக்கு இறைவன் அரசன் அன்று கொள்வான், இறைவன் நின்று கொள்வான் என்பதை போல இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்ற இது போன்ற ஞான சூனியங்கள் எல்லாம் இந்த தாய் தமிழ்நாடு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துகிற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை சொல்லி இந்த தர்மத்தினுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.